இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ஆஹா கல்யாணம் சீரியல் இப்போ வந்து நல்ல டிஆர்பி கடன் ஏறி வந்து இப்போ டாப் 3 பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை எங்கிட்ட வந்து ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி நின்றுச்சு. இன்றைக்கி வந்து எபிசோடுக்கான இப்போ தம்ப்நெயில்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்காக வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் அது கூட கஷ்டப்பட தேவையில்ல போல. ஒரு வாரமாகவே ஒரே விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே வச்சிருக்காங்க என்னன்னா வந்து ராஜலட்சுமி ஹேட்ஸ் மகாலட்சுமியா. ஸோ ராஜலட்சுமிக்கு வந்து மகாலட்சுமி மேலே ஒரு வெறுப்பு வருது, அந்த கோபத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எத்தனை தடவை காமிப்பாங்க? வாரத்துக்கு 3 தடவை காமிக்கிறாங்க. இப்போ அதே தான் வந்து இப்போ நடக்குது. எல்லாரும் சேர்ந்து பூஜையை வந்து மகா பண்ணணும்னு சொல்லி சொன்ன உடனே மகா முதல்ல வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் பண்ணணும். அப்போ என்ன என் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நான் கிளம்பி உடனே இப்போ காசிக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. உடனே சரி ஓகே என்னம்மா கோச்சிக்காதம்மா அப்படின்னு எல்லாரும் சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே காப்பு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அட்வைஸ்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி மகாவை பார்த்து வேணும்னே வந்து என்ன எல்லாம் பழி வாங்கிட்டேன்னு இருமாப்போட இருக்கியா, வேணான்னு சொல்லும் போதே உன் மனசு வேணும்னு சொன்னது என் காதுக்கு தனியாக கேட்டுச்சு அப்படின்னு ஏதோ உளறிட்டு இருந்தாங்க. யாருமா நீ பைத்தியமாங்கிற மாதிரி நகர்ந்து போக பார்த்தாங்க மகா. எங்கே நான் பேசிட்டு இருக்கோம் நகர்ந்து போகிறேன், உன் தராதரம் என்ன, உன் தகுதி என்ன? இவங்க என்ன யார் இவங்க தராதரம் என்ன தகுதின்னு நமக்கு ஒன்றும் பெருசாக புரியாதே இல்லை. வரன்னு வச்சுங்க. நீ வந்து பூஜை பண்ணுறியா, பூஜை பண்ணால் கடைசியில் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்ல, என் புள்ள என்ன பண்ணுவான் பாரு, உனக்கு ஆசீர்வாதமே பண்ண மாட்டான் அப்படின்னு இப்போவே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற சூர்யா விட்டு கேட்டுட்டு இருக்காரு பார்த்து அப்படின்னு ஒரே எக்ஸ்பிரஷன் வச்சு அவர் கேட்டுட்டு இருந்தார் வேற. இதுக்கு நடுவில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே நான் விட மாட்டேன், நீங்கள் வந்தேன் எங்கள் வீட்டோட பேசக்கூடாதுன்னு ஃபோனை பிடிங்க வச்சிங்க, ஃபோனும் வந்துச்சு, இப்போ எங்கள் வீட்டுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டேன், நாளைக்கு உங்களுக்கும் என்ன பிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல அது நடக்கவே நடக்காது, ஏன் உயிர் இருக்க வரைக்கும் நடக்காது அப்படின்னு ஏதோ கத்திக்கிட்டு இருந்தாங்க ராஜலட்சுமி. இதுக்கு நடுவில் பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அப்படியே கால் பண்ணி கோட்டீஸ்வரிக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும், இந்த மகா தான் பொங்கல் வைக்க போகிறா, பொங்கல் பூஜை இருக்குது அப்படின்னு அவங்களும் சரின்னு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் பிரபா வந்து கோவப்படுறாங்க விஜய்கிட்ட. ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் வந்து நானும் அவளும் ஒன்றா, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறியா, அவளுக்கு உன் கவிதையை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுன்னா எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்டான இதெல்லாம் என்னன்னு தெரியல, அதனால இதான் ஒரு ஒரிஜினல் ஃப்ரெண்டு, அவள் டூப்ளிகேட் ஃப்ரெண்டுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பொங்கல் பூஜைக்கு வந்து எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி சாரி எல்லாம் வாங்கி வைக்கணும், கிளம்பணும் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க, சீரெல்லாம் செய்யணும் 2 பொண்ணுங்களுக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இதில் பிரபா நான் வரலங்கிறதோட கண்டிப்பாக வந்தே தேர்னு கூப்பிட்டு வராங்க. அதில் அங்கே வந்து பொங்கலுக்கெல்லாம் ரெடி ஆகி காலையில் வந்து காயத்ரி செஞ்ச உப்புமாவெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பொங்கலுக்காக வெயிட் பண்ணுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.